ஆமாடி, அவ்வளவுதான். கையை இப்படியே வச்சுக்கோ. இது காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கா. காஞ்சதுக்கு அப்புறம் நீ நார்மலா வச்சுக்கலாம். கோடு தானே, கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். உங்க அக்கா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உட்காந்து வச்சா, நீ பாட்டுக்கு ஒரு நிமிஷத்துல அழிச்சிடாத. கொஞ்ச நேரம் வச்சிரு. எம்மம்மா, நீங்கெல்லாம் கோணு போட்டது போதும், என் கைக்கு கொஞ்சம் வச்சு விடுங்க. இருந்து சின்ன பொண்ணக்கா, உங்களுக்கு இல்லாமையா? ஆமா, நாளைக்கு சின்ன பொண்ணு தானே மெயினே. அத்தை ஸ்தானத்துல இருந்து எல்லா சீரும் கொண்டு வரா. ஆமா, தட்டெல்லாம் தூக்கிட்டு வரும்போது என் கை நல்லா அழகா தெரியணும். அதனால மெஹந்தியை 2 கையிலையும் கேப் இல்லாம நல்லா அழகா வச்சு விட்டுறணும். சரிங்கக்கா. அம்மா, என்னைய மறந்துடாதீங்க. கீதாத்தே, உங்களுக்கு நானே வச்சு விடுறேன். உமாத்தைக்கு முடிக்க போறேன். யாராவது ஒருத்தர் எனக்கு வச்சு விட்டா சரிதான். நாங்களாம் ஏதாவது விசேஷம்னா எங்க ஊர்ல இருக்க எல்லா தெருவுலையும் போய் தேடுவோம், மருதாணி மரம் எங்க இருக்கு போய் ஆயலான்னு. ஆமா, இப்பதான் பெருசா மெகந்தின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாவல. என்னத்தான் இருந்தாலும் மருதாணிக்கு ஈடாகுமா? மருதாணி இலைய பறிச்சு கழுவி அதை நல்லா அம்மியில போட்டு அரைன்னு அரைச்சி கொஞ்சோடி புளிச்சேத்தம் வையே, நல்ல செக்கச்சவேன்னு செவப்பா பிடிக்கும். அதுலயும் எங்களுக்கெல்லாம் போட்டி வச்சுக்கிட்டு மருதாணி வைப்போம். ஆமா, யாரு கையில நல்ல செவக்குன்னு போட்டி போட்டு மருதாணி வைப்போம். நம்ம வாழ்ந்த காலம்னா பொற்காலம்க்கா. இப்ப யாரு மருதாணி இலைய பறிச்சு வச்சுட்டு இருக்கா? மருதாணி மரம் முதல்ல எங்க இருக்குன்னே தெரியல. சிலவ வீட்டுல இருந்தாலும் வெளியில மூச்சை காட்ட மாட்டேக்காவோ. அதே மாதிரி மருதாணியை வச்சுக்கிட்டு யார் கையில நல்ல செவக்கோ அவங்க வீட்டுக்காரர் மேல அவ்வளவு பிரிய இருக்குன்னு சொல்லுவாவோ. மருதாணியை வச்சு அப்படிலாம் கண்டுபிடிப்பாங்களே. ஆமா சோனி, நாங்க அப்படிதான் சொல்லி சொல்லி வைப்போம். அப்ப லட்சு, இன்னைக்கு உங்க சல்லிக்கரண்டி கையிலையும் மருதாணியை வச்சு நீங்க தண்டபாணி என்ன மேல எவ்வளவு பிரியமா இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்றோம். போட்டி தூர. எம்மம்மா, வெக்கத்தை பாருங்க. லட்சுமிக்கா வெக்கப்படும் போது காமெடியா தான் இருக்காவோ. லட்சுமி வெக்கப்படுறாளா எங்க பாக்கட்டு? ஏன் அம்புஜம், நீயும் இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டியா? சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது, அம்மா அம்மாடி. சின்ன பொண்ணுனா நீங்களே. அது அப்படி இல்ல, லட்சுமி அத்தை தான் வெக்கப்படுது, அம்மா அம்மாடி. ஏட்டி உமா கைக்கு முடிச்சிட்டியா? ஆமாமா, உனக்கு போடணுமா? ஆமா, இருக்க வேலை காணதுன்னு இதை வேற போட்டு சுத்தவா? ஏமா போட்டுக்கமா, நைட்டு தூங்கினா உனக்கு போட்டு விடுறேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் டி, நீங்களும் வேணா மாத்தி மாத்தி போட்டுக்கிடுங்க. ஏமா மருதாணி மாதிரி வச்சு விடுறமா புள்ளி புள்ளியா? ஆமா அம்புஜமா, டிசைன் கூட வேண்டாம், சும்மா மருதாணி மாதிரி வச்சுக்கோங்க, சீக்கிரம் காஞ்சிரும். போடலாம் தான், திடீர்னு ஏதாவது வேலை வந்துட்டு அதை உட்காந்து அழைச்சிட்டு இருக்கணும். எதுக்கு வேஸ்டா வச்சுக்கிட்டு? எம்மா, நீ பாய் போட்டு படுப்பல, அப்ப நான் உன்கிட்ட உட்காந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் மக்களே, நீ உனக்கு போடுவல, அப்புறம் எப்படி என் கைக்கு போடுவ? மெகந்தி தரமா சீக்கிரம் காஞ்சிடும். ஏட்டிகளா, இங்க ஒருத்தி எவ்வளவு வந்து மெகந்தி போடுவீங்கன்னு நான் உட்காந்துருக்கேன். என் கைக்கு வந்து போடாம வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ஆள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா பாரு. கீதாத்தே, எங்க அம்மா மருதாணினா ரொம்ப ஆசைப்படுவா. ஆனா வேலை இருக்குன்னு எதுக்குமே வந்து போட்டுக்கிட மாட்டா. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போடுங்க அம்புஜக்கா, மருதாணி மாதிரி தானே, நானே வச்சு விட்டுருவேன். கையை கொண்டாங்க. ஏமா இப்ப வேண்டாமா, படுக்கையில வேணா பாப்போம். ஏ லட்சுமி, நீ என்ன வச்சுக்கிட்டே இருக்க, சீக்கிரம் சாப்பிடு. டெய்லி நைட்டு மிச்சம் இருக்க சோறை தின்னுட்டு படுப்பேன் பாத்தியா? இன்னைக்கு பொரோட்டானோடனே இறங்க மாட்டுக்கு. சால்னால நல்ல டேஸ்டா தான் இருக்கு லட்சுமி. பொரோட்டாவும் நல்ல லேசா மெல்லிசா தான் போட்டு தந்திருக்காவோ. நல்லா சாப்பிடு லட்சுமி. ஏ லட்சு, பொரோட்டாலாம் ரொம்ப நேரத்துக்கு வச்சு சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் காலை முறை சாப்பிடணும், இல்லைன்னா வயிற்று வலி வந்துடும். அதனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தட்டை கொண்டு போய் போடுங்க. உனக்கு 2 வாய் அள்ளித்தரேன், வாங்கி கோட்டி. எம்மா, எனக்கு வேண்டாம், நான்லாம் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு வந்திருக்கேன். லட்சுமி அம்மா, தோசை மாவு இருக்கு, 2 தோசை விட்டு தரட்டா உங்களுக்கு? ஐயா, என்னத்துக்கு போட்டு இப்ப வேலை பார்த்துக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சாப்பிட்றேன். 2 தோசை சுட்டுறதுல என்ன வேலையாயிர போகுது? நான் வேணா விட்டு தரேன், நீங்க அதை வைங்க. ஆமா லட்சுமி, முடிஞ்சு சாப்பிடலன்னா வச்சிரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மக்களே, நான் மெதுவா சாப்பிட்டுருவேன். நீ கைக்கெல்லாம் மருதாணி போட்டு சீக்கிரம் போய் தூங்குங்க. ஏன் அம்புஜக்க தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கணும், நீங்களே எடுத்து வச்சிங்களா? ஆமாக்கு இதை ஒரு அண்டை தவளை அப்புறம் ஒரு 10 குடக்கான ஊற்றி வச்சிருக்கேன். அத்தைமாருக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு குடம் தண்ணியை ஊற்றி விடுங்க. சரிக்கா. ஏ சின்ன பொண்ணு, நீ அத்தை முறையில இருந்து தண்ணி ஊத்து. நானாக்கா ஊத்தணும், முன்ன பின்ன யாருக்குமே அப்படி ஊத்துனது கிடையாதுக்கா. சின்ன பொண்ணு, அதுக்குன்னு தண்ணி ஊத்துறதுக்கு ரிகர்சலா பண்ணி பார்க்கணும். இப்படி வேணா பண்ணுவோமா? கீதாக்காவை சேர்ல உட்கார வச்சு ஒரு 4 குடம் தண்ணியை பிடிச்சி கீதாக்கா தலையில ஊத்தி ரிகர்சல் பண்ணி பாத்துக்கிறேன். ஏன் உனக்கு நீயே ஊத்தி பாத்துக்கோயே, நாங்கள் என்ன தண்ணி ஊத்துறதுக்கு ரிகர்சல் பார்த்துட்டா வரோம். ஏ ஆத்தாடிகளா, நிறுத்துங்க. நைட்டு போல ஊரே அமைதியா இருக்கு, நீங்களும் ஆரம்பிச்சிடாதீங்க டி. ஏன் லட்சுமிக்கா, என்ன முட்டையோட வரீங்க? வடிவக்க ஒரு 10 முட்டைக்கானு கேட்டு விட்டாவோ, நாளைக்கு இந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்து கொடுக்கணும்னு. அவங்களுக்குன்னு எடுத்து வச்சேன், வச்சுட்டு போயிட்டாவோ போல மறந்து. ஆமா, எங்களுக்குலாம் முட்டை இருக்கா? உனக்கு முட்டை தனியா எடுத்து வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு நாளைக்கு இந்த சீரி ஜாமா கூட கொண்டு வரணும்னு அவ முட்டை கேட்டா, அதனால கடைகளுக்கெல்லாம் கொடுக்காம தனியா வச்சிருக்கேன். மாறி ஆளுக்கு நாளைக்கு முட்டை வாங்கிறதுக்கு வருவாவோ. வேற முட்டையும் என்கிட்ட இல்ல, இருக்க முட்டையெல்லாம் சின்ன பொண்ணுகிட்ட தூக்கி கொடுத்துறேன். உனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். அம்புஜம் முட்டை கேட்டா, அவளுக்கும் எடுத்து வச்சுட்டு வடிவக்காக கொண்டு போய் கொடுக்க போறேன்.
இப்பவுமே கொடுத்தாதான் உண்டு. காலையில யாராவது வந்து கேட்டாவனே இல்லைன்னு சொல்ல முடியாது. லட்சுமிக்கா நல்ல முட்டை வியாபாரம் பண்றாவோ. நாமளும் ஒரு 10 கோழிக்கானு வளர்த்து விட்டோம்னா நல்லா வித்து பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரியா ஆகலாம். நமக்கு தான் அந்த மூளை இல்லையே. காரு நீ இன்னும் கைக்கு மருதாணி போடலையா? இல்லம்மா, இவ்வளவு நேரம் பூமாரிக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். பூமாரியை கூப்பிடு. வடிவத்தை வீட்டில் போய் இந்த முட்டையை கொடுக்க சொல்லணும். வடிவத்தை வீட்டுக்கா? பூமாரி எதுக்குமா? பூமாரி 2 கையிலையும் மருதாணி வச்சிருக்கா. நீ கூட நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி, இந்தா உடச்சிடாம கொண்டு போ. முட்டையை கொடுத்துட்டு அவங்கள பார்த்து வரலாம். இந்த காரு பிள்ளைய இவ்வளோ வேகமாக போறா? ஒருவேளை இருக்குமோ? ச்சே இருக்காது. நம்ம மூளையில் தீய தான் வைக்கணும். அந்த சக்தி பையனே இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான். அதுக்குள்ளேயுமா பழகிருப்பாவோ? முட்டையை கொடுத்துட்டு வந்தாச்சு. அவங்க அம்மாவும் அப்பாவும் தானே இருக்காங்க. அவங்கள எங்கே ஆளை காணோம்? ஒருவேளை சீக்கிரமாகவே தூங்கியிருப்பாங்களோ? ச்சே, சீக்கிரம் வந்திருக்கணும். அவங்கள பார்க்கலான்னு ஆசையோடு ஓடி வந்தேன். போச்சு. இந்த ஏமாற்றத்தோடையே நம்ம போய் தூங்குவோம். வேற என்ன செய்ய? இந்த குதிரைவாள் நம்மளதான் தேடி இருக்கும் போல. ஓய், நீங்களா? ஷோ, விடுங்க. என்ன யாரையோ தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? நான் யாரையும் தேடலையே. ஏய் குதிரைவாளு, பொய் சொல்லாத. உண்மையாவே யாரையும் தேடல. அம்மா முட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அதான் கொடுக்க வந்தேன். முட்டை மட்டும் தான் கொடுக்க வந்தியா? இல்ல, உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும். எனக்கும் தாண்டி. டீயா? பொண்டாட்டிய டீன்னு கூப்பிடாம வேற என்ன சொல்லுவாங்களாம்? ஷோ, ஒரு மாதிரி இருக்கு, விடுங்க. விடுங்க, நான் போகணும். அம்மா தேடுவாங்க. போ. அச்சோ, விட்டு அதில் நான் போக முடியும். ஹேய் குதிரைவாளு, இப்படியே என் கூடவே இருந்துறேன். நான் போறேன், அம்மா தேடுவாங்க. என்ன சின்ன பொண்ணு காலையில எஞ்சி கோலம்லாம் போடுற? பொறுப்பான குடும்ப பங்கான பொண்ணா மாறிட்ட போல. ஆமாம், நானும் எவ்வளோ நாள் தத்தியாக இருக்கிறது. எப்படி என் கோலம்? நான் போட்ட அளவுக்கு இல்லாட்டா கூட ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு. அதானே, பாராட்டுறதுக்கு மட்டும் வாயே வராதே. 4 முடி உங்களுக்கு. மார்கழி மாசனாலே கோலம் தானே டி. காலையிலேயே குளிச்சு எடுத்து கோயிலுக்கு போனோம். வாரியா குளிக்கிறதுக்கு? ஆத்துல போய் ஒரு முங்கு போட்டு வருவோம். எம்மாடி, இந்த குளிரில் குளிக்க போகணுமா? நான் வரல, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. ஏட்டி, ஆத்துக்கு ஒத்தையில போக முடியுமா? கொஞ்சம் கூட வாட்டி. ஆஹா, காலையில் எந்திரிச்சு பல்லு தைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டேன். ஆத்துக்கெல்லாம் என்னால் முடியாதுப்பா சாமி. அதுவும் இந்த குளிரில் தண்ணி வேற ஜில்லு ஜில்லுன்னு ஐஸாக இருக்கும். எம்மா, ஊத்துனரியாவடி இருக்க போற? மாப்பிள்ள வராரு, கூட உன் மாமியா வருது. இப்படியேடி இருக்க போற? இன்னைக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வீடு வேற. நல்லா குளிச்சு எடுத்து சுத்த பத்தமா ஜம்முன்னு வராண்டாமா. என் 4 முடி நான் குளிக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. வீட்டில் சுடி தண்ணி வச்சு குளிச்சு எடுத்து இருப்பேன். உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? நீ பாட்டுக்கு குளிக்காம கொள்ளாம ஊத்துனரியா வந்துட்டானா? பொழுதனைக்கு என் கூட தான் சுத்துற. குளிக்கவாது வேணா மாட்டி? ஆஹா, நான் சுடு தண்ணி வச்சு குளிப்பேன். சுடு தண்ணியெல்லாம் போட்டு குளிச்சா முடியெல்லாம் கொட்டி போயிரும் சின்ன பொண்ணு. இப்படி சின்ன வயசுல சீக்கிரத்திலேயே மொட்டையாயிருவேன். வா சின்ன பொண்ணு, ஆறு இங்கதான் இருக்கு. போய் 2 முங்க போட்டு எந்திரிச்சு வருவோம். சரி வாங்க. வரலன்னா என்ன விடவா போறீங்க? எங்கே போனாலும் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு.
எப்பா எப்படியோ ஒத்துக்க வச்சாச்சு. இருங்க, இந்த கோலப்பொடியெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு கையை கழுவிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போட்டி. என்ன அம்புஜக்கா, இன்னும் கோலத்துக்கு கலர் போட்டு முடியல போல. ஏ அம்மா, குனிஞ்சு நிமிந்து கோலம் போட முடியுதா? குறுக்கே செத்துட்டு. என்ன சின்ன பொண்ணு கீதா, காலையில எங்க போறீங்க? அதுக்கு போறோம்க்கா. கூட வரீங்களா? குளிச்சுட்டு வருவோம். ஏ வேணாம் கீதா, வீட்லயே ஊர்பட்ட வேலை கிடக்கு. நீங்களும் போய் குளிங்க. ஏம்மா வாங்க, எவ்வளவு நேரம் ஆயிரப்போது, துணியே துவைக்க போறோம். 2 முங்கி எஞ்சி வர போறோம். அதுக்கு இல்லம் டீ, குளிச்ச வேலை ஓடாது. வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் குளிக்கணும். சரிக்கா, அப்ப நாங்க போய் குளிச்சுட்டு வரோம். ஊர்ல இருந்து உன் மாப்பிள்ளை கிளம்பியாச்சா என்ன? ஆமாக்கா, கார்ல வந்துட்டு இருக்காவோ, அதுக்குள்ளேயும் குளிச்சுட்டு வீட்டுக்கு போய் கிளம்பணும். உன் மாப்பிள்ளை வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருட்டி. வீட்டுல இல்லைன்னா என்ன நினைப்பாரு? ஏ அம்மா, இவளையே நான் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அம்பச்சக்கை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும் போல. அவர் மாப்பிள்ளையும் மாமியார் இப்பதான் கிளம்பிருக்கவே செய்வாவோ. ஆலங்கத்தாலேயேவா வந்து நிக்க போறாரு. நீங்க ஒண்ணு அம்பச்சக்கா. சொன்னம் டீ, எங்க போனாலும் நேரத்துக்கு வீட்டுல போய் இருக்க மாட்டா பாத்தியா? அதுக்கு தான் சொல்லி அனுப்புறேன். சரி போயிட்டு வாங்க. பழி நெடுக காட்டு மல்லி, யாரும் அத பார்க்கலையே. காட்டு மல்லி எங்கிட்ட இருக்கு. பூரா பக்கமும் களச்செடியா தான் இருக்கு. ஃபேஸ் பேக்லாம் நைட்டு போட்டு கழுவுன தெரியுமா? உங்க மூஞ்சில அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலையேக்கா. போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். 4 முடி, நீங்கெல்லாம் ஒரு பூவு, இதுல வாசம் வேற. இங்க குளிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அழகாயிருவேன்னு பொறாம உனக்கு. ஆமா, அதுக்கு ஒண்ணுதான் குறைச்சல். ஆத்துக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் தான் சின்ன பொண்ணு. ஏக்கா, என்னக்கா பார்த்துட்டே இருக்கீங்க? ஜம்ப் பண்ணுங்க. என்ன தள்ளி விட்ட? கீதாக்கா எப்படி இருக்கு? செம்மையா குளிருது அம்மா. ஆனா நல்லா தாண்டி இருக்கு. சீக்கிரம் வா, வந்து குதி. இந்த குளிர்ல என்னாலலாம் குதிக்க முடியாது. ஏன் டீ குளிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற? யாரு ஏமாத்தினா 4 முடி? இப்ப பாருங்க. இவ என்ன தண்ணி எடுத்து பன்னீர் மாதிரி தொளிச்சிட்டு இருக்கா? எப்பப்பா முருகா, மார்கழி மாசம் குளிர்ல என்னால இப்படிதான் தண்ணியை தெளிச்சு குளிச்சுக்க முடியும். போதும். கீதாக்கா, குளிச்சுட்டேன், வரட்டா? ஏ சின்ன பொண்ணு, நில்லு சின்ன பொண்ணு என் கூட. எக்கா, அந்த தண்ணிக்குள்ள இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, நான் போயிட்டு வரேன். கிறுக்கி, இவளை கூட்டு வந்ததுக்கு எப்படி விட்டுட்டு போறா பாரு. ச்சே, நம்மளும் போவோம். அங்க வாங்க மைனி. என்னம்மா சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். வாங்க மாப்பிள்ள. மருமவனே இருங்கப்பா. வரேன் தே. சின்ன பொண்ணு இங்க. உள்ள சேலை உடுத்தி கிளம்பிட்டு இருந்தா, இருங்கி கூப்பிடுறேன். ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, யார் வந்திருக்காங்க பாரு. பருவா, நீங்க இதுல இருங்க. இருக்கட்டுமா, இப்பதானே வந்தோம். கார்ல உட்காந்தே வந்து காலு முட்டெல்லாம் வலிக்கு. ஐயோ மைனி, அப்ப பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்து இருந்திருக்கீங்களா? இட்லி அவிச்சலம்மா, எடுத்து கொண்டு வந்து கூடு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். இருக்கட்டும், என்ன அவசரம்? ஐ, எங்க ஹரி வந்துட்டீங்களா? சின்ன பொண்ணு அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டு போல. அழகா இருக்குடி. தேங்க்ஸ் ஹரி. எத்தே, எப்படி இருக்கீங்க? என்ன மருமவளே, உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இப்படி நூலு மாதிரி இழைச்சு போயிட்ட? ஒழுங்கா சாப்பிடறது இல்லையோ? ஆமத்தே, ஒரு நாளைக்கு 30 இட்லி தான் சாப்பிடுறேன். அதுக்கு மேல எங்க அம்மா தர மாட்டேக்கா. அதான் இப்படி இழைச்சி எலும்பும் தோளமா போயிட்டேன். 30 இட்லி தின்னுமா இப்படி இருக்க? சும்மா சொன்னதே, இவ்வளவு நாள உங்களை பார்க்கவே இல்லை பாத்தீங்களா? இந்த வருத்தத்திலையும் சோகத்திலையும் தான் ஒழுங்கா சாப்பிடாம வைக்காம கொஞ்சம் இழைச்சிட்டேன் போல. யாரு நீ? என்னைய பார்க்காம இழைச்சியாக்கும். இதெல்லாம் புயல் காத்துல எவனாவது உட்காந்து பொறி தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் சொல்லு மருமவளே. சேலை எப்படி இருக்கு சொல்லவே இல்ல. நல்லா தான் கட்டியிருக்க, அம்சமா இருக்க. எத்தே, உங்களுக்கு ஒரு தாவணி எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்குள்ளது தாவணியா? நல்லா இருக்கு கதை. இந்த வயசுல என்னைய தாவணி கொடுத்துட்டு அடைய சொல்றியா? இவங்க விட்ட பேசிட்டே இருப்பாங்க. அதான் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எண்ணி போட்டு வச்சிருக்கேன், போங்க மருமவனே, போய் குளிச்சுட்டு வாங்க. ஏன் தே, நான் தாவணி கொடுத்தா கட்ட மாட்டீங்களா? ஆடி போனா அவனி. மாமியாரே, நீங்க கட்டுங்க தாவணி. ஏ சின்ன பொண்ணே, அவங்க இப்பதான் வந்திருக்காவோ. சாப்பாடு ஏதாவது எடுத்து வையுமா சாப்பிடறதுக்கு? ஒரு 4 நாள் இங்க வந்து கிடந்துட்டா பாத்தீங்களா? அதான் கொஞ்சம் கொழுப்பு கூட்டிட்டு உங்க பேத்திக்கு. எத்தே, பேசிட்டு இருக்கும்போது என்ன போய் உட்காந்துட்டீங்க? நீ தனியா நின்னு பேசிக்கிட்டே கடை. சரி, எங்க அம்மா இட்லி வச்சிருக்கா, சாப்பிடுங்க. எங்க வீட்டு இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கும். அப்ப 2 முளை போட்டு எடுத்து வையுமா, வாரேன். இதுதான் மாமியார் மருமவ குசும்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.